எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட நீங்கள் இந்த வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எழுந்தவர்கள் வாசிகள். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, வாக்கு மாறாத நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சர்வ வல்லமை மிகுந்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் முதல் மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும்படியால் தேவன் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோகத்தின் மன்னாவை ஆண்டவர் நீர் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலவும் கொழுப்பை உண்டது போல இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே எங்களுடைய ஆண்டவரே உள்ளான மனுஷன் பலப்படும்படியால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையுள்ள மன்னாவை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கரத்திலிருந்து ஆண்டவர் பொழிந்தருளும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். வார்த்தைகளுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்க ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஒவ்வொரு நாளும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் அந்த மாதத்திற்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தையை அந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கடந்த மாதத்திலே தாவீது சொன்னது போல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். எப்படியெல்லாம் அவன் கடந்து வந்த பாதைகள் இருந்தது என்று 18ஆம் சங்கீதத்திலிருந்து பல காரியங்களை கடந்த மாதம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நமக்கு சொந்தமாவதாக, இந்த வார்த்தைகள் எனக்கு சொந்தமாவதாக, இந்த வார்த்தைகள் நம்முடைய திருச்சபைக்கு சொந்தமாவதாக, இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொந்தமாவதாக. இந்த வார்த்தை எனக்கு மட்டும்தான் சொந்தம். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எனக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்களுடைய திருச்சபைக்கும், ஊழியத்திற்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாய் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நாம் வாசித்த வேத பகுதி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை உற்சாகப்படுத்தும் விதமாக சொல்லுகிற வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க இந்த வசனத்தை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை என்ன பண்ணுவேன்? கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் என்ன பண்ணுவாய்? புறப்படுவாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து தேவன் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மறுபடியும் உன்னை கட்டுவிட்டு நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். Again I will build you and you shall be built. மறுபடியும் உன்னை கட்டுவிக்க போகிறார் ஆண்டவர். நீ கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்னால், ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர்? நம்மளை பில்ட் பண்ணியிருக்கார். அப்படிதானே? ஆல்ரெடி கர்த்தர் நம்மளை பில்ட் பண்ணியிருக்கார். ஆல்ரெடி ஆண்டவர் நம்மை கட்டுவித்திருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிற காரியம் எதற்கு என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கட்டுவித்தார், நம்மை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார், தெரிந்தெடுத்தார், வேறு பிரித்தார், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டப்பட்டோம். ஒரு காலத்தில் மகிமையுள்ள மாளிகையாக இருந்தோம். கட்டப்பட்டு அழகாய் தேவனுக்காக பிரகாசித்த நாட்கள் உண்டு. ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. கர்த்தருக்காக வேலை செய்த நாட்கள் உண்டு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. ஆத்துமா
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எந்த இடத்துல பழுது இருக்கிறதோ அங்கே தான் மறுபடியும் கட்டுவிட்டோம். அல்லேலூயா. எங்கு இடிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கு சிதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே ரீபில்ட் பண்ணுவாங்க. அப்படித்தானே? ரீபில்ட் கர்த்தர் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் உன்னை காலை நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவ பிள்ளையே, எந்த இடத்துல இடிக்கப்பட்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடித்தல் உனக்கு வந்திருக்கிறதோ, எப்படிப்பட்ட சிதைந்து போன காரியங்கள் உனக்கு வந்திருக்கிறதோ தெரியாது. ஆனால் எப்படி நீ இங்கு வந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இந்த ஆலயத்திற்குள் நீ வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை மறுபடியும் இந்த நாட்களிலே கட்டுவிப்பார். நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். உன்னை கட்டுவிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த நாட்களில் தியானித்து நான் சொன்ன ஆண்டவரே, என்னை ரீபில்ட் பண்ணி ஆண்டவரே, கர்த்தர் என்ன மறுபடியும் கட்டு ஆண்டவரே கேட்கணும். அல்லேலூயா. கட்டப்படுமா என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த மாசத்துல நீ வேண்டாம்னு சொன்னாலும் கர்த்தர் உன்னை கட்டுவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரீபில்ட் பண்ணப்படும். அப்படியே பழுதா இருந்தா ஒழுகும், உடைஞ்சு போகும், ஓட்டையா இருக்கும், வெயில் அடிச்சா உள்ள வரும். சிதைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தா அவங்க குடியிருக்க முடியாது. உன் வாழ்க்கையை கர்த்தர் ரீபில்ட் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் உன்னை ரீபில்ட் பண்ணணும்? Why God wants to rebuild your life? ஏன் கர்த்தர் உன்னை திரும்பவும் ரீபில்ட் பண்ணணும்? ஏன் தெரியுமா? அந்த வசனத்தின் ஆரம்பம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வாசிங்க என்று சொன்னால் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கல. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? மீந்தவர்கள், பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்களா? இரக்கம் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. பட்டயத்திற்கு கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்திருக்கிறார். பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் தப்புவித்து மோல்டு பண்ணி கர்த்தர் பாதுகாத்தது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் இரக்கத்தை கொடுத்தது போல இந்த நாட்களில் ஒரு நாட்டில் இரக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரக்கம் பெற்ற அந்த ஜனங்களை கர்த்தர் அப்படியே விட்டலையா? வாசிங்க. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு. காருண்யத்தால் நம்மை இழுத்துக் கொள்வதற்கு ஒரு தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கணும்? நம்மளை ஏன் ஆண்டவர் சிநேகிக்கணும்? நம்மளை ஏன் ஆண்டவர் காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளணும்? ஒருத்தர் மேல பிரியமா இருந்தா தான் அவங்க மேல அன்பு செலுத்தும். அப்படிதானே? ஒருத்தர் மேல பிரியமா இருந்தா தான் நம்ம பாசம் வைப்போம், சிநேகம் வைப்போம். ஏன் ஆண்டவர் இப்படி நம்ம இழுத்துக் கொள்கிறாரா, சிநேகம் வைக்கிறாரா, நம்ம மேல பாசம் வைக்கிறாரா? 4ஆம் வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுது. வாசிங்க. போதும். இஸ்ரவேல் என்னும். அப்ப நீ நான் யாரு? சொல்லுங்க. நீ நான் யாரு? ஆண்டவருக்கு கன்னிகை. சந்தோஷமா தான் சொல்லுங்க. பயந்து கன்னிகை பாஸ்டர். நீ நான் கர்த்தருக்கு கன்னிகை. அல்லேலூயா. What is meant by கன்னிகை? கன்னிகைன்னா என்ன? திருமணமாகாத பெண். அவள் தான் யாரு? திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமதி. அப்படிதானே? மிஸ்ஸஸ். கல்யாணம் ஆகல மிஸ். கன்னிகை. கன்னிகை திருமணமாகாத பெண்ணை தான் என்ன பண்ணுவோம்? கன்னிகைன்னு சொல்லுவோம். கர்த்தர் உன்னை என்னையும் ஒரு அழகான கன்னிகை போல கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுமா? நீ நான் ஆண்டவருடைய பார்வைக்கு அழகான சபையாகிய மணவாட்டி கன்னிகை. இதை மறந்து போயிடக்கூடாது எப்பொழுது, எல்லா காலகட்டத்திலும். நீ நான் ஆண்டவருக்கு கன்னிகை. நம்முடைய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்திய ஆகாயத்திலே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.
எதிர்கொண்டு போக சபையாகிய இந்த மணவாட்டி, இந்த கன்னிகை ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கன்னிகையை கர்த்தர் சிநேகிக்கிறார். இந்த கன்னிகையை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த சபையாகிய கன்னிகையை கர்த்தர் அன்பு கூர்ந்து பாதுகாக்கிறார். இந்த கன்னிகையை பத்திரமாய் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் நிரப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, வசனத்தை வாசித்தவனாக ஆண்டவரே, உங்களுக்கு நான் நல்ல மனவாட்டியா இருக்கேன். நீங்க வரும்போது உமக்கு எதிர்கொண்டு நான் போய் உம்மோடு கூட பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலமும் உம்மோடு கூட உறவாடி வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, அந்த இஸ்ரவேல் என்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசித்து பார்த்துக்கோ. நான் அப்படிதான் செஞ்சிருக்கேன். இந்த வசனத்தை உங்க பேரை போட்டு வாசித்து பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். என்ன அழகா சொல்லியிருக்காரு, என்ன அற்புதமா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, எனக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம், என்னோட வாழ்க்கைக்கு சொந்தம். இது அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசித்து ஜோம் பண்ணுங்க. உங்க பேரை போட்டு வாசித்து இஸ்ரவேல் கன்னிகையே அப்படின்னு ஆண்டவருக்கு சொல்லுவாங்க. சாமுவேல் சுரேஷ் கன்னிகை எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு அழகா இருக்கு என் பேர். உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. என் பேர் எனக்கு அழகு, அப்படிதானே? அவங்களுக்கு அழகு, அப்படிதானப்பா? ஆமா. கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் நிக்கிறோம். கருப்பா இருந்தாலும், நெட்டியா இருந்தாலும், குட்டியா இருந்தாலும், சைடா போனாலும் எவ்வளவு நேரம் நின்று நல்லா இருக்கேனா நானு? யாராவது உங்களை ரசிக்காம இருக்கீங்களா? அதான் பிபிஎஸ்ல பாடணும் ஒரு பாட்டு வரும். கருப்பா படைத்தார், வெள்ளையா படைத்தார், யெகோவா எல்லாம் படைத்தார், நெட்டையா படைத்தார், குட்டையா படைத்தார், யெகோவா எல்லாம் படைத்தார். எப்படி படைச்சாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம மகிமை உள்ளது, அழகானவர்கள். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை அழகுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அப்ப இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை கர்த்தர் நேசிக்கிறார். சபையை கர்த்தர் நேசிக்கிறார். நம்மை கர்த்தர் நேசிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த சபையிலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மணவாட்டியை போல கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஒரு கன்னிகை போல கர்த்தர் உன்னை பார்த்து உன்னை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக உன்னை சிநேகித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தர். அம்மா நேசிக்கல, அப்பா நேசிக்கல, சொந்தக்காரன் நேசிக்கல, பொண்டாட்டி நேசிக்கல, கணவன் நேசிக்கல, பிள்ளை நேசிக்கல, என் உறவெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. கவலைப்படாத. உன்னை நேசிப்பதற்கும் உன்னை ஆதரிப்பதற்கும் ஜீவன் இருக்கும் வரைக்கும் முன்னாடி இருப்பதற்கும் ஒரு கர்த்தர் முன்னாடி கூட இருக்கிறார். அவர் உன்னை சிநேகிப்பார். அவர் காருண்யத்தினாலே நிரப்புவார், ரீபில்ட் பண்ணுவார், நீ கட்டப்படுவார். அல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? இந்த சத்தத்திலே தூங்குறீங்கன்னா பெரிய கருவு தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவன், கிருபையாய் நம்மை நிரப்புகிற கர்த்தர். எத்தனை ஆசீர்வாதம் உலக மனுஷனுக்கு கிடைக்கலையா? ஆனா கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு சொந்தமா கொடுத்திருக்க, சொத்தா கொடுத்திருக்கார். அல்லேலூயா. சொத்துல எனக்கு கிடையாது, எந்த லேண்டும் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் இல்லை, எனக்கு பேங்க் பேலன்ஸ்ல கிடையாது. என் பேங்க் பேலன்ஸ் நேற்று வரைக்கும் 550 ரூபாய். ஆஸ்திரமா பேங்க் பேலன்ஸ்ல 250 ரூபாய் இருக்கு. அவ்வளவு பேங்க் பேலன்ஸ்லாம். சொத்து இல்லை, லேண்ட் இல்லை, வீடு இல்லை, எதுவும் இல்லை. ஆனா எனக்கு தெரியும், நான் மனவாட்டி பல்லவ ராஜ்யத்தில் அழகான மாளிகை கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை நேசித்து ஆதரித்து இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவாய், ரீபில்ட் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காருண்யத்தினாலே இழுத்துக் கொள்ளுகிற தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் 4ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலே இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் கன்னிகையை போல கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டுவிப்பார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ரீபில்ட் பண்ண விரும்புகிறார். மறுபடியும் நம்மை கட்டுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் நிருபம், என்னோட எடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21, 22
வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 22. வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, வசனத்தை நல்லா பாருங்க, வசனத்தை ஆழ்ந்து படிங்க. இந்த மாளிகை எங்க கட்டப்படுதான்? ஹலோ, யார் மேல? அவர் மேல. யார் மேல? ஏசப்பா மேல கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீ நானும் ஆண்டவருக்காக கட்டப்படுவோம், கட்டப்பட்டிருக்கிறோம், மீண்டும் கட்டப்படுவோம் என்று சொன்னால் எப்படி கட்டப்படுவோமா? யார் மேல கட்டப்படுவோமா? ஏசப்பா மேல கட்டப்படுவோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுமா? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் என்ன பண்ணுகிறார்? அழகா கட்டுறார் ஆண்டவர். நல்ல கார்பெண்டர், நல்ல கொத்தனார், நல்ல என்ஜினியர், மாஸ்டர் பிளான் போடுகிற பெரிய மாஸ்டர் ஆண்டவர். அல்லேலூயா. கொஞ்சம் செங்கல் இப்படி எப்படி போயிடுச்சு நான் கூட சொல்றேன், ஏன்பா வளர்த்திருக்கு ஒரு மாதிரி சதுரு சரிப்படுத்துன்னு சொல்லுவோம் கட்டணும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் மேல உங்களை என்னை மாளிகை போல பார்த்து அதை இசைவாய் கட்டுகிறார். அழகா உன்னை கட்டுறாரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? உன்னை பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி அழகா உன்னை மோல்ட் பண்ணி அழகா ஷைனிங்கா சூப்பரா கர்த்தர் உன்னை பண்றாரா? என்ன பண்ணுகிறாரா? தன் மேல உன்னை கட்டி கொண்டிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமா? மாளிகை முழுவதும் அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப ஆண்டவர் உன்னை என்னையும் அவர் மேல கட்டுறாருன்னு சொன்னா சும்மா கட்டல, ஒரு ஆலயத்தை போல கர்த்தர் கட்டுகிறாரா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்படிதானே? நீங்களே கர்த்தருடைய ஆலயம். ஆலயம் சொன்னா பில்டிங் நினைக்கிறோம். நீங்களே இல்லாம வெறும் பில்டிங் இருந்துச்சுன்னா there is no use. அப்படிதானே? யூஸ் இல்ல. ஆலயம் சொல்லப்படுகிறது நாம் இதிலே வாசமாய் இருப்பதுதான் ஆலயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் எப்படி வேணாலும் கட்டலாம், ஆனா நாம அந்த ஆலயத்துக்குள்ள இல்லைன்னா அந்த ஆலயம் வெறுமையா இருக்கும். ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? அவர் மேல் உன் என்ன பண்ணுகிறாரா? அழகுள்ள மாளிகையாய் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டி என்ன பண்ணுகிறாரா? உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர். வாசிங்க அந்த வசனத்தையே திரும்ப வாசிங்க. 21ஆம் வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. திரும்ப கர்த்தர் ரீபில்ட் பண்ணி ஒரு அழகுள்ள மாளிகையா மாற்றுதல் கர்த்தர் விரும்புகிறார். 22ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசிங்க 22ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக. எதனால கட்டப்படுறோம்? நம்ம வாசஸ்தலம் எதனால கட்டப்படுறோம்? ஆவியினால கட்டப்படுறோம். நீ நானும் செங்கல் சார்ந்து மணலால கட்டப்படல, கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியினால நீ கட்டப்படணும். மாம்சத்துல கட்டப்பட்ட இடிந்து போவாய். மாம்சத்துல கட்டினா சிதைக்கப்பட்டு போகும், உடைந்து போகும், இடிஞ்சு போகும், ஓட்டையாயிரும், ஒழுகும். ஆனா ஆவியினால கட்டவனை கட்டிட்டாருன்னு சொன்னா ஒரு தடவை அசைக்க முடியாது. அல்லேலூயா. எவனும் அசைக்க முடியாது. எந்த சாத்தா வந்தாலும் கோரியாத்தே வந்தா கூட எதிர்க்க முடியாது. கர்த்தர் ஆவியினால உன்னை கட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது அசையாது. அது அசையாத சீயும் பர்வதத்தை போல இருக்கு வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுமா? அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் உன்னை அழகுள்ள மாளிகை அவர் மேல கட்டது மாத்திரம் இல்லையா, ஆவியினால கர்த்தர் உன்னை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசை. ஆவியினாலே கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புகிறார். அந்த வசனத்திலே வார்த்தை வருகிறது, தேவனுடைய வாசஸ்தலம். என்னது தேவனுடைய வாசஸ்தலம்? நீ நானும் தான் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது ஹாபிடேஷன் ஆஃப் காட். தேவனுடைய வாசஸ்தலம், ஹாபிடேஷன் ஆஃப் காட். தேவனுடைய வாசஸ்தலமா
உன்னை பார்ப்பது மாத்திரமல்ல, ஆவியினாலே கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தருகிறார். அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திவாரத்தின் மேல். யாராம்? இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டதா? சும்மா உருவாயில்ல. நீ தேவன் மேல் கட்டப்படுகிறாய். ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை கட்டி எழுப்பி அழகுள்ள மாளிகையாய் மாற்றுகிறார். இது திடீர்னு நடந்து போவதையா? அழகா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? திடீர்னு வந்தலையாது. அப்போஸ்தலர்கள் கட்டினார்கள், தீர்க்கதரிசிகள் ஆத்துமாக்களை கட்டினார்கள். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் சொன்னவங்க டக்கு யார் ஞாபகத்துக்கு வருது நமக்கு? பவுல். அவனை போல அப்போஸ்தலர் உண்டா? இப்ப எல்லாரும் அப்போஸ்தலர் சொல்லிக்கிறாங்க, டாக்டர் சொல்லிக்கிறாங்க, பிஷப்னு சொல்லிக்கிறாங்க, ரெவரண்ட் சொல்லிக்கிறாங்க, பாஸ்டர் சொல்லிக்கிறாங்க, என்னென்னமோ பட்டம்லாம் போட்டுக்கிறாங்க, மகா பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்போஸ்தலர் பவுலை போல ஒரு பெரிய அப்போஸ்தலரை நான் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய வேலைக்காக தன்னை தியாகம் பண்ணினவர் அப்போஸ்தலர் பவுல். தீர்க்கதரிசிகள் என்று பார்த்தால் அது ஒரு லிஸ்ட், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனா அப்போஸ்தலர்களிலே பவுலை போல கர்த்தருக்காக வேலை செய்தவர்கள் யார்? நாடு நாடாக திரிந்தவர், தெரு தெருவாக திரிந்தவர், வீதி வீதியாக திரிந்த ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட்டவர் அவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் பவுல் படித்தவர், கல்விமான், கமாலியலின் பாதத்தருகிலே அமர்ந்து கல்வி பெற்ற கல்விமான். அப்படிப்பட்ட படித்தவன், பட்டம் பெற்றவன், எல்லாவற்றையும் துறந்தான். கூடாத தொழில் செய்து கொண்டிருந்தான், அதையும் வெறுத்தான் ஆண்டவருக்காக. எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய மேன்மையான காரியங்கள், மேன்மையான ஸ்தானங்கள் எல்லாவற்றையும் அவன் விட்டான். விட்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல நாடுகள், ஆசியா, அந்திரேயா, இத்தாலி போன்ற பல நாடுகளில் நீங்க நிருபங்களை வாசித்தீங்கன்னா பார்ப்போம். தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து போன்ற காரியங்கள், பல நிருபங்கள், எபேசியர், பிலிப்பியர், பிலிப்பியர் சபைக்கு அவன் எழுதும் போதெல்லாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் ரொம்ப துக்கமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. நானே சந்தோஷமா இல்லை, நீங்க ஏன் பாஸ்டர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, அப்படிதானே? ஐயோ பாஸ்டர் சாப்பாடு ஒண்ணுமே இல்லையே, சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோம்? இல்ல, சந்தோஷமா இருக்கு, கர்த்தர் உன்னை கட்டி வைப்பார். அல்லேலூயா. சில பணமே இல்ல பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இரு, கர்த்தர் அதை நிரப்புவார். சாப்பாட்டுக்கு அரிசியே இல்ல, சந்தோஷமா இரு, எளியாத தாக்கத்தை கொண்டு போஷித்த தேவன் உன்னை விட்டுறாரா? நோ, நெவர், விடமாட்டா. டோன்ட் கிவ் அப். விட்டு கொடுத்தா உன் விசுவாசத்தை உன்னை நிரப்புவார், உன்னை போஷிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் மகிமை உள்ள ஆண்டவர். எத்தனையோ பாடுகள் வரும், எத்தனையோ உபத்திரங்கள் வரும், எத்தனையோ சஞ்சலங்கள் வரும். அதன் மத்தியிலே கர்த்தருடைய பலத்த கரம் உன்னை நடத்துவதை உணர்ந்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் பாடலின் ஊடாய் போய்கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் திரும்பவும் எடுத்து நிறுத்தி கட்டி அழகுள்ள மாளிகையாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில வந்ததான உபத்திரவத்தை காட்டிலுமா உனக்கு எனக்கு வந்துருச்சு. அடிச்சு சுவிசேஷத்து நிமித்தம் அடித்து செத்து போனான்னு நினைச்சு திருவழியா இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே பவுலை வீசிட்டு வந்தாங்க, நாயை போல இழுத்துட்டு போனாங்க. ஆனா கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக ஜீவனையும் தச்சம் என்று மனிதத்து அவன் அப்போஸ்தல ஊழியத்தை செய்து வந்தான். அவன் ஊழியத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? ஆக்கிலா, பிரிஸ்கில்லா, எத்தனை பேர்? அவங்களுடைய ஸ்டோரிலாம் டிஃபரெண்டான ஸ்டோரி, ஆக்கிலா, பிரிஸ்கில்லா. ஆனா அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய கழுத்தை கூட ஒப்பு கொடுத்தார்களாம். தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இருந்தபடினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமான ஊழியம் செய்தார். நீ நானும் அப்படிப்பட்ட விசுவாசியாக இருக்கணும். அப்போஸ்தல ஊழியங்கள் நடைபெற வேண்டுமா? ஊழியங்கள் வளர வேண்டுமா? ஆத்துமாக்கள் பெருக வேண்டுமா?
கர்த்தருக்காக உங்களுடைய தோழியும் கருத்தையும் கொடுப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் உன்னை ரீபில்ட் பண்ணுவார். அடுத்து நான் சொல்றேன், உன்னை ரீபில்ட் பண்ணணும்னா உன்னை சரண்டர் பண்ண தேவ சமூகத்தில் உன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உங்க வேலைக்காக, என் திருச்சபைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக என்ன வந்தாலும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு மக்களிடத்தில் இல்லை. இந்த சரண்டர் பண்ற விஷயம் தனிஞ்சு போச்சு கிறிஸ்தவ வட்டாரத்துல. அன்பு தேவ பிள்ளையே, உன்னை என்னைக்கு ஒப்புக்கொடு. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் பாஸ்டர் பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் பாஸ்டர் பேசலாம். நல்லா இருக்கீங்களா, ஜீவனோட இருக்கீங்களா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பாஸ்டர், உங்களை பார்த்துட்டேன். என்ன நடக்குது? என் வேலை, என் குடும்பம், என்னுடைய தேவை, என்னுடைய காரியம் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா கர்த்தர் உன்னை எப்படி ரீபில்ட் பண்ணுவார்? உன்னை எப்படி ரீபில்ட் பண்ணுவார்? அதான் போன வாரம் அருமையான ஏகநாதன் ஐயா கூப்பிட்டாங்க. ஆத்துமா தாகம் அவங்களுக்கு அடிக்கடி என்கிட்ட போன்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆத்துமாக்களுக்காக எதையாவது செய்யும், எதையாவது செய்யும், காவல் ஏதாவது செய்யும். பார்க்கிற ஆளுகிட்டலாம் ஆண்டவர் பத்தி சொல்றோம், பார்க்கிற ஆளுகிட்டலாம். போன வாரம் கூட்டிட்டு போனாங்க, அவர் சாட்சி சொன்னாங்க. போன வாரம் அழகான சாட்சி சொன்னாங்க ஐயா. போய் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது என்னால போக முடியல. ஐயா வீட்டுக்கு ஜெபம் பண்ணி கீழே இறங்கிட்டோம், அவங்க வீட்டுக்குள்ள போக முடியல என்னால. அவ்வளவு அந்தகாரம். போனோம்னா ஆவியானவருடைய உள்ளத்துல போறாரு, ஏதோ ஒரு கட்டு இருக்கு. பேசுனா அந்த தாயின் தோக்கணும் அழுகிறாங்க. ரிட்டையர்டு எஸ்ஐ வயசானவங்க, அந்த அம்மா அழுகிறாங்க தரத்தரைய. 27 வயசு பையனுக்கு பார்வை குறைபாடு, பார்க்க அழகா இருக்கும், ஹேண்ட்ஸம் பார், நல்ல ஹைட் வெயிட் கலரா சூப்பரா இருக்கான். பார்த்தா பார்வை இல்லாத மாதிரியே இல்லை, அழகுள்ள பார்வை. ஆனா தெரியாது, ஏதோ ஒரு ஷேடோ தெரியுது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு ஆவியானவர் போராடின. முழங்கால் படிட்டு கையை அந்த தம்பி மேல வச்ச உடனே கர்த்தர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. 3 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவம் கொடூரமாய் கண்களை பிடுங்கி கொலை செய்த அந்த 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் கேட்பாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த தலைமுறை கர்த்தரை இப்ப கேட்டிருக்க. அவங்ககிட்ட கேட்டேன், அம்மையா நீங்க மூதாதையெல்லாம் கோயில் பூசாரு. நான் சொன்னேன், நீங்க கர்த்தரை ஏத்துக்கணும், ஏத்துக்கலன்னா இதனுடைய விளைவு இன்னும் அதிகமா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அவங்ககிட்ட நான் சொல்லல, பயந்துருவாங்கன்னு ஐயாவை கூப்பிட்டு வெளியே தனியா சொன்னேன். இந்த பாதிப்பிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னா கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தருவார். 4வது தலைமுறையில் இருக்கிற அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். இல்லைன்னா அந்த பையனுக்கு பேச்சும் நின்று போகும் என்று சொல்லி அவங்க குடும்பத்துல பேச்சு நிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு பார்த்தா பக்கத்துல அவருடைய மகள் பையன் பேர், அந்த ஐயாவுக்கு பேர் கூட்டிட்டு வந்தா அவன் தலைமையில கை வச்சுருந்தான். இவனுக்கு திக்குவாய், சரியா பேச மாட்டான். பாருங்க, நாம் செய்கிற சில காரியங்கள் 4 தலைமுறைக்கு கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். 3-4 தலைமுறைகளுக்கு நம்ம வரும். பி கேர்ஃபுல். நீ பேசுகிற பேச்சு, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நீ செஞ்சுட்டு போயிருவ, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்துல கர்த்தர் நியாயம் கேட்பார். அதுக்கு அந்த குடும்பம் வரும். அவங்களுக்கு ஐயா கூப்பிட்டு சொன்னேன், இப்படிலாம் இருக்குது, பக்குவமா சொல்லுங்க, பயந்துட போறாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இதுவரைக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இப்படி கர்த்தர் ஆத்துமாக்களை என்ன பண்ணுகிறார்கள்? ஆதாயம் பண்ண அப்போஸ்தலர்களை அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன பண்ணாரா? தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். எத்தனை தீர்க்கதரிசியை வாக்குறோம் நாங்க? பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். அவர்களை கண்டித்து உணர்த்தினார் ஆண்டவர். தீர்க்கதரிசிகள் நியாயம் விசாரித்தார்கள், ஜனங்களை பக்குவப்படுத்தினார்கள். பல காரியங்கள் எரேமியாலாம் பாத்தீங்கன்னா புலப்பலி தீர்க்கது, அழுதழுதே செத்து போனான். மக்களுக்காக அழுதழுதே புலம்பி படுத்திட்டாங்க. நான் மரணம் பாடு அது மாதிரிதான் எல்லா பாடு யாருக்கு தான் வந்து சேரும்? பாஸ்டருக்கு தான் வந்து சேரும். நல்லா கல்யாணம் வச்சா பாஸ்டர் சூப்பரா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. நல்ல கல்யாணம் மனுஷன் பார்த்து வச்சாரு பாரு அந்த பொண்ணு. சரி, எல்லாத்தையும் சரிக்கணும். நான் போன பேச மாட்டேங்கிறேன், நான் போன ஓவரா பேசுறேன், என்னென்னமோ. ஆனா இறைஞ தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பாருங்க,
அவன் அழுதான். புலம்பலின் தீர்க்கதரிசி அழுதான். ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக அழுது தீர்க்க தரிசனம் சொன்னான். ஏசியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்கூட்டியே அறிந்தவர், முன்கூட்டியே உணர்ந்தவர். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் கவர்மெண்ட் அப்பான் ஹிஸ் ஷோல்டர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனைகள், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. என்ன அழகா சொல்லிட்டான். 2 வசனத்துல கர்த்தருடைய தன்மை முழுவதும் சூப்பரா சொல்லிட்டான். எவ்வளவு அழகான தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எத்தனை பாண்டவர்களுக்கு, எத்தனை உபத்திரவங்கள். தானியேல், ஓசியா, ஒபதியா, நாகு, எத்தனை தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். ஆனா இவன் தீர்க்கதரிசி எழுப்பி போகும்போது சொல்லும்போது கண்டிச்சு வளர்த்து பாவத்தெல்லாம் மன்னித்து ஆண்டவர் சேர்த்துப்பார். திரும்ப கொஞ்ச நாள் ஆகும், திரும்ப பின்மாறி போய் திரும்ப விழுந்துருவான். திரும்ப ஏசியாவுக்கு என்ன செஞ்சார்? நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சுட்டார்? அவன் ஜீவனோடு வச்சிருக்கிறதே கிருபை. அப்படிதானே? பலருக்கு சங்கடமா இருந்தாலும் உன்னை ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சு என்ன பண்றாரு? அழகா உன்னை நடத்திட்டு இருக்காரு. அப்படிதானே? கிருபை. உன்னை நாசியில சுவாசம் உள்ளவனாய் வைத்திருப்பதே கர்த்தர் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை. செகண்ட் வேவ் வந்தப்ப என்னாச்சு? இழுக்க முடியும். பார்த்தோம், கண்கூட பார்த்தோம். டெல்லி பட்டணம் அகோரம் திக்குன்னு இருந்தது. ஐயோ பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா வெளியே போயிடாது சாமி, போனாலும் கவனமாக இருக்கு. பிணத்தை எரிக்கிறதுக்கு இடம் இல்லையா? கியூல வச்சிருந்தாங்க. சில பிள்ளைகள் அழுகி நாற்றம் எடுத்தது. திருக்கடியில லைனா வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். ஆனா கர்த்தர் உன்னை கிருபையா அழகா சூப்பரா போஷித்து உடுத்து தேவையான சந்தித்து இத்தனை நாள் உன்னை ஜீவனா வைத்திருக்கிறாரே, கிருபை. அல்லேலூயா, கிருபை. இதற்காகத்தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்பினார்கள். எழும்பி உன்னை அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். அவர்கள் போட்ட விதை, அவர்கள் பண்ண தியாகம் இன்னைக்கு உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை கிருபை, எத்தனை ஆசீர்வாதம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அழகுள்ள வசனம் அது. நான் நிறைய தடவை வாசித்தேன் அந்த வசனத்தை. ஒரு 50 முறைக்கு தனியா வாசிங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுமா? கட்டிட்டோம் போய்தான் இல்ல, அஸ்திபாரம் உள்ள அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மேல கர்த்தர் உன்னை கட்டிட்டாரு. அவர் மேலே கர்த்தர் உன்னை கட்டிட்டாரு. ஆவியினால கர்த்தர் உன்னை கட்டி உயிர்ப்பிக்கிறார். இதுக்கு எல்லாம் மூலக்கல் யார்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை அப்போஸ்தலர் வரலாம், எத்தனை தீர்க்கதரிசி வரலாம், எத்தனை பாஸ்டர் வரலாம், எத்தனை பெரிய ஆள் வரலாம், ஆனா மூளைக்கல் யார்தான்? என் அப்பா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர்தான் மூளைக்கல், அஸ்திபாரம் அவர்தான். அவர்தான் உன்னை தாங்குகிறவர், அவர்தான் உன்னை உருவாக்குகிறவர். அவர் மேல எத்தனை பாடு வந்தாலும், சந்தேகம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், புயல் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், அந்த மூளைக்கல் உன்னை பத்திரமா தாங்கிட்டு கேட்டலாம். தவணை முறை வந்தாங்க. மூளை கல், அவர் எனக்கு மூளை கல்லியா, நான் அசைக்கப்படுறதில்லை. அவரோட அசைக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும், உலக மாதிரி தெரிஞ்சிருக்கும், கிழக்கான மாதிரி இருக்கும், ஓட்ட வந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் உன்னை வீட்டில் தான் விரும்புகிறார். அந்த மூளை கல் மேல உள்ள பத்திரமா வச்சு ஆவியினால உன்னை கட்டி எழுப்பு அழகுள்ள மாளிகையா மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அழகுள்ள மாளிகையா நீ நானும் மாறுவதற்கு கர்த்தர் உனக்கு எனக்கு கிருபை கொடுப்பாராம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாதத்தில்